புன்னைநல்லூர் மாரியம்மன் பலருக்கு குலதெய்வமாக விளங்குகிறார். அந்த அம்மனுக்கு உருவம் கொடுத்த ஒரு மகானை பற்றி பல பேருக்கு தெரியாது. அந்த மகானை பற்றியும் இந்த தல வரலாறு பற்றியும் நாம் இந்த பதிவில் காண இருக்கிறோம். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் மிகவும் பழமையான ஆற்றல் நிறைந்த திருத்தலமாகும். தஞ்சாவூரில் தஞ்சகன் என்கின்ற அசுரனை எதிர்த்து போர் புரிவதற்கு முன்பாக சிவபெருமான் 8 திசைகளிலும் சக்தியை நிறுவினார். திசைக்கு ஒரு சக்தி என்னும் விதத்தில் 8 சக்திகளை நிறுவினார் சிவபெருமான். அவ்வாறு அவர் நிறுவிய அந்த சக்திகளில் கிழக்கு திசைக்கான சக்திதான் புன்னைநல்லூர் மாரியம்மன். சிவபெருமான் திருவருளால் இத்தலத்திற்கு சக்தி வந்து விட்டார் என்றாலும் இந்த அம்மன் வழிபாட்டிற்கு வந்த காலகட்டம் கிபி 1680 ஆகும். அந்த ஆண்டில் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னரான வெங்கோஜி மகாராஜ் சத்ரபதி என்பவர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்ற வேளையில் அவர் கனவில் அந்த சமயபுரம் மாரியம்மன் தோன்றி புன்னை மரங்கள் நடுவிலேயே நான் இருப்பதாக கூறி அவ்விடத்திலேயே தனக்கு கோவில் கட்டுமாறு ஆணையிட்டார். சித்தர் ஜீவன் அப்போது அம்மன் சொல்லிய இடத்தில் மன்னன் வந்து சேர்ந்தார். அங்கே அம்மன் புற்று வடிவிலிருந்தார். நெரூர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் என்கின்ற மகானோடு வெங்கோஜி மகாராஜா நெருக்கமாக இருந்தார். புன்னைநல்லூர் மாரியம்மன் திருவடிவம் வர காரணமாக இருந்தவர் இந்த ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் என்னும் மகான் தான். ஆதியிலே வெள்ளை புற்றாக இருந்த மாரியம்மனை மந்திர எந்திரங்களை நிறுவி மாரியம்மன் திருக்கோலம் கொள்ள செய்தார் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர். கோடை காலத்தில் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் முகத்திலிருந்து வியர்வை வெளிப்படுகிறது. முத்துக்களை போன்று வியர்வை வருகின்ற காரணத்தால் இவருக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் என்கின்ற திருப்பெயர் உள்ளது. பொதுவாக இவரை மாரியம்மன் என்று அழைக்கிறார்கள் பக்தர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு வந்து அம்மனை வழிபடுவது சிறப்பாகும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் மிகவும் சிறப்பானவை. அம்மனின் அபிஷேக திட்டத்தால் அம்மை நோய்கள் குணமடையும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அதே சமயம் இங்கு வந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்ற நம்பிக்கையும் உள்ளது.